தமிழ் தலைவா சாகில் குலியாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாகில் குலியா ரிலீஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசன் என்ன, வேறு எந்த பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்காங்க கபடி வேர்ல்டு கப்புக்கு. அது என்ன நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். அட்வான்ஸாக தேங்க்யூ சொல்லிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஃபர்ஸ்ட் பீகார் கவர்மெண்ட். ஸோ உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது அடுத்த மாதம் நடக்க போகுது இந்தியாவில், அதுவும் பீகாரில். ஸோ அதற்காக மட்டும் 8.25 கோடி, அதாவது 8,25,00,000 ஒதுக்கியிருக்காங்க பீகார் கவர்மெண்ட். இது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கபடியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் கபடி வேர்ல்டு கப் நடக்க போது அந்த ஸ்டேட்டை வேற லெவலில் கொண்டு போய் நிறுத்த போது. இது என்னதான் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பா இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் நடந்து பல வருடங்கள் ஆகுது அப்படிங்கும் போது ஸோ இது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. எத்தனை பேர் இதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் டீடைல்ஸ், ஷெட்யூல் டீடைல்ஸ், டீம் டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சாகில் குலியா அப்டேட்குள்ள வரேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக ஃபர்ஸ்ட் பிளேயரை ரிலீஸ் பண்ண டீமா தமிழ் தலைவாஸ் ஆயிருக்காங்க. சஞ்சீவ் பலியான் உள்ள வரும்போது இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். அண்ட் நானுமே முன்னாடி தமிழ் தலைவாஸ் வீடியோ போட்டிருந்தப்போ சாகில் குலியாவை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. அது வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சேனல்லையே. அண்டு சாகில் குலியாவே இன்னைக்கு, அதாவது 5 பிப்ரவரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நம்மளோட தமிழ் தலைவாஸ். அப்டேட் கொடுக்கவா அப்படின்னு அட்மின் கேட்டு எந்த டைமுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி குஷியா தான் இந்த அப்டேட்டையே கொடுத்துருந்தாங்க. சாகில் குலியாவை ரிலீஸ் பண்றதுல அவ்வளோ குஷி அவங்களுக்கு. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் சாகில் குலியாவோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் தமிழ் தலைவாஸ் இந்த முடிவை எடுத்ததுல. என்ன பண்றது, ஃபியூச்சர் நோக்கி போய் ஆகணும். அந்த இடத்துக்கு ஒரு பிளேயர் வந்துட்டாரு. ஸோ சாகில் குலியாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. சரி, சாகில் குலியா எப்போ உள்ள வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் சீசன் 8ல் ஒரு NYP பிளேயரா சைன் பண்ணி எடுக்கப்பட்ட பிளேயர் தான் சாகில் குலியா. அதற்கு முன்னாடி சாகர் கிருஷ்ணா அப்படின்னு இன்னொரு பிளேயர் இருந்தாரு லெஃப்ட் கார்னருக்கு. ஸோ அவரை தூக்கிட்டு சாகில் குலியாவை போட்டாங்க. அந்த சீசன்ல ஒரு 30 பாயிண்ட் நினைக்கிறேன். சீசன் 9ல ஒரு 50+, சீசன் 10ல தலைவன் சம்பவம் பண்ணியிருந்தாரு, அதுலயும் ஒரு 50+ பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெட்லியஸ்ட் காம்போ, எனக்கு இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ்ல ஆடினதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான டிஃபென்ஸ் காம்போ வந்து சாகர் அண்ட் சாகில் தான். எந்த அளவுக்கு இந்த 2 பேரும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனல்ல இப்போ கூட ப்ரொஃபைல் வீடியோ, அதாவது சேனல் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிற வீடியோ இந்த 2 பேரும் இருக்கிற வீடியோவாக தான் இருக்கும். நீங்க வேணா கிராஸ் செக் பண்ணி பாருங்க. அளவுக்கு இந்த 2 பேரோட காம்போ எனக்கு பிடிக்கும். பட் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் இந்த எராவை எண்டு பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஸோ தமிழ் தலைவாஸ் இதுக்கப்புறம் சாகிலை பிளே பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால அவர் ஸ்குவாட்ல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு நிதேஷ் வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும், சாகர் ரிலீஸ் ஆவாரா இல்லையா. தமிழில் பார்த்து சில பேர் அதுக்காக கூட உள்ள வந்திருக்கலாம். சாகர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. பட் சஞ்சீவ் பலியான் இருக்கிறதுனால அதுக்கு சான்சஸும் இருக்கு. அதை நான் இங்கே ஒரு ஹிக்கு வச்சே சொல்லிக்கிறேன். ஸோ அவர் ரிலீஸ் ஆனார்னா சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா சர்ப்ரைஸ் ஆகிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ரிலீஸ்ட் அப்டேட் வந்து தமிழ் தலைவாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் இப்போ வந்திருக்கிற சோர்சஸ் சொல்லியிருக்கிற விஷயங்களும் அதுதான். அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ரைடரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ரைடர் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க யாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில டிஃபெண்டர்ஸ் ரிலீஸ்டு அப்டேட் அஃபிஷியலாக வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மோகித் ரிலீஸ் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ் தலைவாஸ் அப்டேட்டா கொடுக்க இருக்காங்க. அண்ட் டீம்ஸ் இப்போவே ரிலீஸ்ட் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ PKL எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற கேள்விக்குறி உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் PKL இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேபி கபடி வேர்ல்டு கப் வரவே இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஜூன் ஜூலையிலேயே PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு டீம்ஸ் கொடுக்குற அவசரமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் PKL வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணப்படும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.